வலிக்கணும்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு மே 1 தொழிலாளர்கள் தினம். எல்லோருக்கும் காலை நேர வணக்கம். வணக்கம் அண்டு தொழிலாளர் தின தொழிலாளர் தின வணக்கம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். எல்லாரும் வேலை பார்த்துட்டு இன்னைக்கு தான் ரெஸ்ட்டு. அப்படித்தானே? இன்னைக்கு எல்லாருக்கும் லீவா மம்மி? ஆமாம், வேலை பார்க்குறவங்களுக்குலாம் லீவ் தானே. தொழிலாளர்களுக்கு இதில் எத்தனை தடங்கள். ஏன் மம்மி தொழிலாளர் தினம் கொண்டாடணும்னா எப்படி மம்மி வந்துச்சு? தெரியல, வேலை பார்க்குறவங்களுக்காக வேண்டிட்டு இதை யோசிச்சு பண்ணியிருக்காரு. அப்போ இன்னைய டே ஸ்பெஷல் என்ன? இன்னைய டே ஸ்பெஷல் வேலை பார்க்குறவங்களுக்கு லீவு. அது மட்டும்தானா? ஆமாம், அவங்க நல்லதை எடுத்து சமைச்சு சாப்பிடுவோம். ஆமாம், அப்படி இல்லை. இது உனக்கு தனியாக வச்சுக்க. அப்படி கிடையாது. அப்புறம் அவங்களும் சாப்பிடணும்ல. அவங்களும் சாப்பிடணுங்க. எல்லாருக்குமே சாப்பாடு இன்றியமையாதது. இது நான் வந்து இஞ்சி எடுத்துட்டு வரணும் டீக்கு. இஞ்சி டீ போட போறீங்க? இஞ்சி டீ. ஆமாம், காலையில் இஞ்சி டீ. ஏன் எப்பயிலேருந்து? இஞ்சி இஞ்சி நிறைய கிடக்கு. சரி, அதனால போகணும் மாட்டேன். இப்போ வேர்த்து விட்டுருப்பா. இல்லை, நான் போயிட்டு இஞ்சி எடுத்துட்டு வந்தேன். இஞ்சி சீவிட்டு தான் இதில் போடணும், தட்டிவிட்டு. மேலே இருக்க தோலை சீவணும். மேலே இருக்க தோல் இந்த சீவி இருக்கணும். இந்த தோலை சீவிட்டு தான் தட்டிட்டு போடும். ஃபஸ்ட்டு வாங்கின உடனே இஞ்சியை கழுவுறீங்க அப்படி தானே? ஆமாம், அது கழுவிட்டு மறுக நம்ம எடுக்கும்போது இந்த தோல் ஃபுல்லாக நீக்கிடணும். அப்போ தோலை நீக்கிட்டா அதில் இருக்க சத்து போயிடாதா? தோல் நீக்கிட்டா சத்து போயிடாது. அதுக்கப்புறம் தட்டிட்டு போட வேண்டியது. வழியை நம்ம காலையிலேயே விளையாடுறீங்க. பால் அடித்து விளையாடுறேன் கிச்சன். அது ரவுண்டாக இருந்தோன்னா அப்படி போகுது. இந்த கல் இவ்வளோ குட்டியாக இருக்கு மம்மி, என்ன கல் இது? இதான் இந்த இது உரல். இந்த உரல் இந்த உரலில் உள்ளது. இந்த உரலில் உள்ளது. அந்த உரல் எங்கே வாங்கினீங்க? அது 100 ரூபா. ஏதோ வேனில் இதில் கொண்டு வந்தாங்க. நம்ம கார்த்திகா வீட்டில் இருக்கேன். அது இதெல்லாம் நச்சுக்கலாம். வெள்ளை பூண்டு, மிளகு ஜீரகம், பூண்டு எல்லாம் நச்சுக்கலாம். அதுக்கு தான் அந்த இது கல்ல. ஏன் அம்மியில் நிற்க முடியாதா? அம்மியில் அம்மி இங்கே இருக்கு. இப்போ அம்மி இங்கே நம்ம இங்கே வச்சுருக்கோம். இங்கே நின்று வச்சு இதில் போட்டு அரைச்சா நல்லா அரைக்கலாம் அம்மி. ஆனால் யார் வச்சுருக்கா? திட்டு போயிடும் அம்மியில் வச்சோம்னா. வெளியே போய் அரைச்சிட்டு வர. வெளியே போய் அரைக்கணும். வெளியே கிடக்கு அம்மி. அம்மியும் குழவையும் கிடக்கு. ஆட்டுகள் தான் நம்மகிட்ட எங்கே இருக்குன்னு தெரியல. ஒரு குட்டி ஆட்டுகள் இருந்துச்சு, அதே இல்லை. இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. அதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. மாவாட்டுறது இல்லை. மாவாட்டுறது. இப்போ இதுலலாம் 7 விளக்கு, கிரைண்டர்லலாம் 7 விளக்கு போடுறேன், 9 விளக்கு போடுறேன்னு சொல்லி நம்ம ஆட்டுக்கல்லாம் எத்தனை விளக்கு மம்மி போடும்? ஆட்டுக்கல்லில் கொஞ்சம் தான் போட முடியும். கூட அரைக்கணும்னா கூட அரைக்கணும்னா ஆட்டுக்கல்ல அரைச்சோம்னா டெய்லி அரைக்கணும். இப்படி கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி அரைக்க முடியாது. டெய்லி அரைக்கிற மாதிரி. அப்பத்தாவெல்லாம் அப்போ கையில் தான் ஆட்டுவாங்க. 2 நாளைக்கு ஒரு வாட்டி இட்லிக்கு ஆட்டுவார். பாவம், அந்த காலத்தில் இந்த வயசானவங்களாம் ரொம்ப சிரமப்பட்டார். 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஆட்டணும். ஏன்னா கிரைண்டர் இல்லையே. சரிவா, இந்த சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி. இந்த காலத்தில் கிரைண்டர்ல இன்னும் சௌரியமாக இருந்துச்சு மம்மி. மாவு அதுவே கீழே கொட்டுற மாதிரி. ஆமாம், ஆல்ரெடி விளக்கேற்றிட்டாங்க. எல்லா தெய்வங்களும் எங்களுக்கு நல்லா சேரலுங்கள் கடவுளே. எல்லா தெய்வங்களும் நல்லா சேரலுங்கள் கடவுளே. எல்லாமே விஷயமா நல்லா இருக்கணும் மேடம். வலிக்கணுமா? இந்த வச்ச வெள்ளம்லாம் என்னைக்கு எடுப்பீங்க? எடுக்கணும். நீங்கள் பூ இருக்கான்னு பார்த்தீங்களா? பார்க்கல.
இன்னைக்கு தான் லேட்டாக எழுந்திரிச்சேன், ஒன்றுமே சுறுசுறுப்பாக பார்க்கல. லீவு நாள் லீவு நாள் இங்கே விளக்கத்துறாங்க கைஸ். இது டெய்லி ரொட்டீன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நமக்கு டெய்லி ரொட்டீன். சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் எதுவுமே சாப்பிடுறோம். ஆமாம், எங்கேயும் போகிற அன்னைக்கு பண்ணிடுறது. பால் காய்ச்சிட்டு என்ன பண்ணிடுவேன், சாமிக்கு தான் ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் மனுஷருக்கு. விருந்தாளி வந்தாலும் அப்படித்தானா? விருந்தாளி வந்தாலும் அப்படித்தான். முத்துவினா வந்தாலும் நான் அர்ப்பிக்க மாட்டேன். கடவுளே எல்லாத்தையும் நல்லா செய்யணும் கடவுளே. அது பண்ணாதான் எனக்கு ஒரு திருப்தியாவே இருக்கும். எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு நம்ம மனசு திருப்தி தான் முதல்ல வாழ்க்கை. அதுதான் புரியுதா? நம்ம மனசு திருப்தி. இப்போ நம்ம எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் இப்போ இந்த இடம் ஃபுல்லாக வெட்டணும்னு வச்சுக்க, மனசு திருப்தியா ஹாப்பியாக போய் விட்டேன். அது கவனமா இதுவா தெரியாது, சுமையா பாரமா தெரியாது. ஆமா, இப்போ இங்கிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போனோம்னாலும் ஹாப்பியாக மனசை ஹாப்பியாக வச்சுக்கிட்டு கார் விட்டு போனதே வந்ததே தெரிலங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுவே மனசை ஹார்டாக வச்சுக்கிட்டு ஓட்டு இங்கிருந்து புதுக்கோட்டை போகிறதுக்குள்ள எத்தனை வளைவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அதனாலதான் மனசு திருப்தியே. தினம் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணாதான் எனக்கு ஊர்ல இருந்தாவே மனசு வராது. சாமி பட்டினி கூட்டமே அப்படின்னு தோணும். டெய்லி சாமிக்கு என்னால முடிஞ்சது பாலை நைவேத்தியம் பண்ணிடுவேன். இது எத்தனை வருஷமா பண்றீங்க? இது கிட்டத்தட்ட 10 வருஷம் 10 வருஷமா பண்றேன்னு நினைக்கிறேன். கார்த்திகா வீட்டுல இருக்கையிலேருந்து பண்றேன். இது யார் வருஷம் உங்களுக்கு சொன்னது? தெரியல, அது எதுல பார்த்து எப்படி பண்ணேன்னு தெரியல. இது 10 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடிலாம் ஒன்றும் தெரியாது எனக்குன்னு. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. வயசாகதான் இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். அப்போ பார்ப்பீங்களா 10 வருஷம் முன்னாடி? அப்போ இல்லை, நான் யூடியூப்லாம் ரொம்ப பார்க்க மாட்டேனே. ஏதோ எனக்குள்ளே தோணுச்சு இது. ஆனால் கோயிலில் அப்போ விளக்கு ஏற்றுவீங்க தானே? கோயிலில் விளக்கு போடுவேன். அப்போ உங்களுக்கே தோணி இருக்கும் கோயிலில் ஏற்றுறேன் வீட்லேயும் ஏற்றுறேன்னு. கோயிலில் போடுவேன். கோயிலில் விளக்கு ஏற்றுறது அவ்வளவு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குடும்பத்தில் விளக்கறியும், உண்மையிலே சொல்கிறேன். அது ஒன்றும் சின்ன திட்டம் இல்லை. கோயிலில் போய் நம்ம விளக்கு போட்டோம்னா நம்ம குடும்பத்தில் சாமி விளக்கு எரிக்க வைப்பார். ஆனால் நம்மளுக்கு தான் உனக்கு என்னமோ கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. அது என்ன எவ்வளவு கஷ்டத்தில் இருக்குன்னு எனக்கே புரியல. நம்ம குலதெய்வம் கோயிலில் விளக்கு தானே போட்டுட்டு வரோம், வேண்டி தானே போட்டுட்டு வரோம். ஆனால் உனக்கு கல்யாணம் பொண்ணு அமைய மாட்டேங்குது, ஏன்னே தெரியல. அது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நம்ம குலதெய்வம் கோயிலில் விளக்கு ஏற்றுறோம்னா நமக்கு அவ்வளவு நல்லது. இதை வேண்டிக்கிட்டு தான் ஏற்றுறீங்களா? ஆமாம், கல்யாணம் ஆகணும்னா. ஆமாம், பணங்காசு வரணும், கல்யாணம் ஆகணும்னு வேண்டிட்டு தான் ஏற்றுறேன். சாமிக்கு தெரியாதா நமக்கு என்னென்ன தேவைன்னு? சாமியே நிறைவேற்றி கொடுத்துரும் நம்ம வேண்டுனாலும் வேண்டாட்டி. அப்படியா? ஆமாம். அப்புறம் ஏன் சாமி நிறைய பேருக்கு வேண்ட தெரியாது, போய் நின்று சாமியை மட்டும்தான் கும்பிடுவாங்க. என்ன சாமிக்கு தெரியும் அவங்களுக்கு இன்னது தேவை அப்படின்னு சாமிக்கு தெரியும். அதை நம்ம அருளிடுவோம் அப்படின்னு சாமி அருளும். நிறைய பேருக்கு கேட்க தெரியாது. ஒரு சிலர் தான் கேட்டு வாங்குவாங்க, ஏங்க நீங்க அதை கொடுங்க, எனக்கு தாங்க, எனக்கு இது தேவைன்னு கேட்டு வாங்குறது ஒரு சிலர். ஒரு சிலருக்கு கேட்க தெரியாது, மனசுல தான் நினைச்சுக்குவாங்க அவங்கள்ட்ட அது இருக்கு நம்மள்ட்ட இல்லை என்ன அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு எப்படி கேட்க தெரிஞ்சவங்க தான் சாமிகிட்டையும் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்கல்ல சாமி சன்னதிக்கிட்ட போய் ஒழுங்கா வேண்டு போ அப்படின்னு சொல்கிறீங்கன்னு. அது சொல்கிறோம், பேச்சுக்கு சொல்கிறோம். அப்புறம் நந்தி காதில் போய் பிரதோஷம். ஆமாம், நந்தி காதில் போய் ஊதுறது அதுவும் நந்திக்கும் தானே. அப்போ நம்ம மனசில் நினைக்கிறது தெரியணும் அப்படின்னு சொல்கிறேன். நந்தி காதில் சொன்னால் அது கூடி சீக்கிரம் நிறைவேறும்பாரு இந்த பிரதோஷ தண்ணி. எல்லாம் அவங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லிடுறாங்க. ஆமாம், மனுஷ வாழ்க்கையே இப்படித்தான்.
ரெண்டா எல்லாமே நமக்கு டைம் தான், அது மட்டும் நான் உறுதியாக சொல்லுவேன். நமக்கு டைம் நல்லா இருந்தால் நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது வெற்றியில் போய் முடியும். சரி. என்ன டைம் பேடாக இருந்துச்சுன்னா நீ என்னதான் சாமியை விழுந்து விழுந்து கும்பிடு. சரி, டைம் பேடாக இருக்கையில இப்போ நம்ம 60-70 வருஷம் வாழ்க்கையில் டைம் நல்லா இருக்கிறது ஒரு 30 வருஷம் இருக்குன்னு வச்சுக்க. டைம் நல்லா இல்லாதது 30 வருஷம் இருக்கும். அப்படி இருக்கையில டைம் நல்லா இல்லாத 30 வருஷத்தை எப்படி ஓட்டுறது? இல்ல 30 வருஷமும் டைம் அப்படி இருக்காது. வருஷம் இந்த குரு எல்லாம் மாறுற மாதிரி மற்ற கிரகங்களும் மாறுது தானே. சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அப்பதான் ஒருத்தர் ராகு எல்லாம் அவ்வளவு நல்ல வசதியை தூக்கி கொடுப்பாரு. ராகு, ஆமா, ராகு நினைச்சாருன்னா லாட்டரி டிக்கெட்ல பணம் வரும். அப்படிலாம் 30 வருஷம் யாரும் கஷ்டப்பட்டதா சரித்திரமே கிடையாது. இல்ல தொடர்ச்சியா சொல்லல, கொஞ்சம் ஏற்ற இறக்கமா தான் வரும். ஆனா இல்லை 2 வருஷம் நல்லா இருப்பாங்க. ஒருத்தர் இப்போ இன்னைக்கு பார்க்க சாதாரணமாக இருக்காங்கன்னா ஒரு 4-5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவன் கார் வண்டி அத்தனை அப்படி வசதியாக இருக்கான்னா அவனுக்கு ஏதோ ஒரு கிரகங்கள் தூக்கி கொடுத்தது. ராகுவோ சனியோ, சனி பகவானும் கொடுத்தாருன்னா அவ்வளோ நல்லா கொடுப்பாரு. சனி பகவான் கொடுக்கறத யாராலையும் அழிக்க முடியாது, எந்த தலைமுறையிலையும் அழைக்கவே முடியாதான். இப்போ சனி ஜென்ம சனியில வீடு கட்டினவங்க, அந்த ஜென்மசனியில வீடு கட்டினவங்களுக்கு அந்த வீடு பெரிய பயங்கர சொத்தாதே அமையுமே ஒழிய அது யாராலையும் விற்கவோ எதுவும் பண்ணவோ முடியாது. சனி பகவான் கொடுத்தா, அதுவும் நான் யூடியூப்ல தான் பார்த்தேன். சனி பகவான் கொடுத்தது எந்த காலத்துலயும் அழியாது. இப்ப நமக்குலாம் சனி பகவான் தான் இந்த வீடு கொடுத்தது. உங்களுக்கு ஜென்மசனி? எனக்கு ஜென்மசனியில தான் இந்த வீடு கட்டினது. உடம்பு சரியில்லாம வந்துச்சு ஒரு பக்கம் வீடு கட்டினான். வீடு கட்டின செலவுனால அதை குறைச்சிருச்சு. ஆமா. ஆனா ரொம்ப கடுமையாக எதுவும் அதே மாதிரி ராகு இதுவா இருக்கும் போது லாட்டரி டிக்கெட்ல நிறைய பேருக்கு லாட்டரி டிக்கெட் அடிக்கிறது. ராகு நல்லா இருக்கு. ராகு நல்லா இருக்கு. விவசாயிதே அவன் நினைச்சே இருந்திருக்க மாட்டேன், இந்த லாட்டரி டிக்கெட்டை வாங்குவோம் இதுமோன்னு ஏதோ பேருக்கு வாங்கியிருப்பேன், சரி குடியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த லாட்டரி டிக்கெட்டுக்கு அடிச்சிருக்கோம். அப்படிதான் நிறைய பேருக்கு. கிரகங்கள் மட்டும் இல்லாம எதுவும் நடக்காது, அது மட்டும் நான் நல்லா உறுதியா சொல்லுவேன். நீ என்னதான் விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் இப்போ உனக்கு ஏன் கல்யாணம் ஆகலைனாக்க உனக்கு கிரகங்கள் ஒத்துழைக்கல. நம்ம என்னதான் சாமியை வேண்டாலும் ஆனா ஒத்துழைக்கும், ஒரு நேரம் வரும் கண்டிப்பா, வராம எல்லாம் இருக்கு அது மனுஷ வாழ்வுல. ஆனா அது எந்த நேரம் எப்ப வரும்னு சொல்ல முடியாது, அது வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருக்கணும். ஆனால் ரொம்ப கடுமையான கிரகங்கள்னா சனியும், வேல்யூவான கிரகங்கள்னா சனியும் ராகுவாம். ஆமா. கேது அப்படி கிடையாது. குரு ஒரு வருஷம் தான் குரு பகவான். ஆனால் குரு இப்போ எனக்கு 9ல் இருந்துச்சு, ஆனால் நல்லது நடக்கலை. இல்லை மம்மி, நல்லது நடக்கலைன்னா பிஹெச்டி படிக்கிறீங்களா, அதுவே பெரிய விஷயம் இல்லை. பிஹெச்டி டூயிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கள, அது பெரிய விஷயம் தானே. அதை தாண்டி குருவை தாண்டி ராகு தடுத்துக்கிட்டு இருக்காரா தெரியல, ஏதோ ஒரு கிரகங்கள் தடுக்குது. ராகு வந்து எனக்கு 7ல் இருக்குன்னு, 6ல் இருந்தாதான் எல்லாம் நல்லதுன்னு. ஆமா, 6ல் இருக்கணும். அப்ப குருவை விட சனியும். கல்யாணத்துக்கெல்லாம் சுக்கிரனோட ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறேன். சுக்கிர பகவான் இந்த மாதிரி யோகத்துக்கெல்லாம் ஆளு. சுக்கிரன் நல்லா இருந்தா ஒருத்தர் நல்லா மேக்கப் பண்ணுவாங்க, நல்லா பெண் சகவாசங்கள் நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி சுக்கிர பகவானோட அருள்லதான் முக்காவாசி இந்த மாதிரி உள்ளதெல்லாம் கிடைக்கிறது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ சாப்பிடலாமா? வாங்க, டீ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டீ சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லீவுனால மட்டன் எடுக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் எடுத்துட்டு நான் 2 சாரி எடுத்திருந்தேன், அதுக்கு சாரிக்கு ஜாக்கெட் தைக்க கொடுக்கலான்ட்டு 2ஐயும் கொடுத்துட்டு வர்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வேலை இருக்கு. அப்புறம் மட்டன் எடுத்துட்டு வந்து பிரியாணி போடும். நீங்கள் மட்டன் பிரியாணியா? ஆமாம், மட்டன் பிரியாணி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, மட்டன் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். மட்டன் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து பிரியாணி போட்டு கொஞ்சமாக குழம்பு வைக்கிறது. நல்ல கறி, நல்ல கறி. ஈரல் போட்டிருக்காங்க. இந்த புதினா தழை, கொத்தமல்லி, இஞ்சி இதெல்லாம் இதெல்லாம் 10 ரூபா. இது 2 சேர்த்து 10 ரூபா, இது 10 ரூபா. மட்டனை கழுவிட்டுருவோம். குழம்பு. இந்த பிரியாணிக்கு வெங்காயம், தக்காளி எல்லாம் நான் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
வெங்காயம் தக்காளி பூண்டு ம் இஞ்சி எல்லாம் வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு ம் எல்லாம் இனிமேல் தான் ரெடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ம் ஒன்றுங்க என்ன திடீர்னு மட்டன்? நீ தானே கேட்ட. ம் மே தினத்துக்கு இனிமேல் நாங்கள் வந்து இது பால் குடத்துக்கு விரதம் இருக்கணும். சனி ஞாயிறுலாம் எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ம் அதனால இப்போ எடுத்துட்டோம். ஓ பால் குடத்துக்கு விரதம் இருக்கணும். சனி ஞாயிறுலாம் எடுக்க முடியாது. ம் அதனால சரி இப்போ எடுத்துடலான்ட்டு எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. ம் இல்லைன்னு நான் கொண்டக்கடலை குழம்பு தான் வைக்கலாம்னு நினச்சேன். ம் வீட்டில் இன்றைக்கி ரெஸ்ட் டே ஆகிடுச்சு. ஆமாம், அதனால இது பிரியாணிக்கு போட்டாச்சு. ம் டோக்கன் வாங்குறேன்னு சொன்னீங்க மம்மி? வாங்கணும், சாயந்தரமாக வாங்கணும். ம் சாயந்தரமாக போய் வாங்கணும். ம் அது இங்கேருந்து எங்கே போய் வாங்கணும்? ராயவரம் போய் வாங்கணும். அங்கே மந்தையவங்கக்கிட்ட ம் அங்கே மடம் இருக்குது நம்ம வீட்டு, ம் அதில் போய் வாங்கணும். அந்த மடத்தில் வச்சு கொடுப்பாங்களா? மடத்தில் வச்சு கொடுப்பா. ஒரு டோக்கன் 400 ம் 2 டோக்கன் 800 800. ம் அதுவும் வருஷம் வருஷம் ரேட்டு ஏற்றிக்கிட்டே போகிறாங்களா மம்மி? இல்லை 2 வருஷமா 400. அதுக்கு முன்னாடி குறைச்சி தான் இருந்துச்சு. ம் இப்போ 2 வருஷமா 400. அது பால் இருக்கு, செம்பு இருக்கு, ம் மாலை இருக்கு, அர்ச்சனை இருக்கு. ம் மாலை எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணுறதுனால 30 ரூபாய்க்கு தானே வெட்டுவாங்க. ஆமாம், ம் சாமிக்கு அப்புறம் பார்க்குறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும்னு ஆ பால் ஊற்றுறவங்க இந்த மாதிரி உள்ளவங்க ம் எல்லாம் சேர்த்து சரியாக தான் இருக்கும். ம் சாமிக்கு வேலை செஞ்சால் நல்லது. நல்லது. ஆமாம், முன்னாடி கதிரேசனை வீட்டில் கொடுப்பாங்க. ம் இப்போ என்னமோ தெரியல, அவங்க வீட்டில் கொடுக்காம இப்படி கொடுக்குறாரு. ம் அவங்க வீட்டில் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. ம் நம்ம இங்கே தானே போய் வாங்குவோம். ஆமாம், போன வருஷமே ஆனால் இங்கே தான் கொடுத்தா. ஆமாம், இங்கே தான் கொடுத்தா. அப்புறம் சிவன் கோயிலில் கொட்டக்கை போட்டாச்சு. சிவன் கோயில் திருவிழா உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ம் கொட்டக்கை போட்டாங்க. ம் இந்த வருஷம் இருக்கு இல்லையோ நினச்சோம்னா. ஆமாம், நேற்று தான் சொன்னேன் நீ. ம் நான் தான் சொன்னல கார்த்தி அன்னைக்கு, கார்த்திகை முந்தானத்தோ நேற்று உதேன். ம் கார்த்தி அன்னைக்கு தான் இது சொன்னுச்சு என்கிட்ட, என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க. ம் அதை நீங்கள் தான் கொடியேற்றுறாங்க. குடியேற்றுறாங்க. ம் வெங்காயம் நறுக்கணும், ம் இஞ்சி உரிக்கணும், பூண்டு. இது எவ்வளோ நேரமே ஆகும் பிரியாணி கூட? பிரியாணி குக்கரில் எல்லாம் தாளிச்சு விட்டோம்னா அது விசில் வந்துடும், வெந்துடும். ம் இந்த நம்ம நறுக்கி ரெடி பண்ணுறதே கஷ்டம். ம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த புதினா தலை இதெல்லாம் ஆயணும்னா ம் எல்லாம் ஆஞ்சி வச்சு அடுப்பில் மட்டும் பண்ணால் எவ்வளோ நேரம்? அடுப்பில் மட்டும் பண்ணால் ஒரு 20 நிமிஷத்தில் பண்ணிடலாம். பிரியாணி வெந்துடும். ம் அதுவே சட்டியில் போட்டோம்னா? சட்டியில் போட்டோம்னா கொஞ்சம் கூட ஆகும் நேரம். ம் 3/4 மணி நேரம். 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம். ம் இப்போ யாரும் சட்டியில எல்லாம் போடுறேன். ம் ஆனால் நீங்கள் அந்த கொஞ்சம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையில் பிரியாணி எப்போயாவது போடல சட்டியில் தான். இதில் இட்லி சட்டியில் போடுவேன். இட்லி சட்டியில் அது டேஸ்ட்டாக இருக்குமா இருக்காதா? டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வச்சு சாப்பிடுவோம். அப்போ சாயந்தரம் விளையாடிட்டு வந்து வச்சு சாப்பிடுவோம். என்னைக்காவது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை போடுவோம். அது விறகுடுப்பில் போடுவேன். பிரியாணி கறி எங்கடா கிடக்குன்னு பார்த்து தேடி எடுத்து இட்லி சட்டியில் இருக்கும் வச்சு சாப்பிடுவோம். எனக்கு அது ஞாபகம். இட்லி சட்டியில் போடுவேன். அரிசி கொஞ்சம் கூட போடுவேன். காலையிலேயும் மதியத்துக்கு 2 வேளைக்கும் சேர்த்து போடுவீங்க. ஒரு வேலையாக முடியும்னா. ஆமாம், ஆனால் எனக்கெல்லாம் இப்போ ஆறி போனால் சாப்பிட பிடிக்கல பிரியாணிலாம். அந்த சூடாக இருந்தால் சாப்பிட்டாதே. ஆறி போச்சுன்னா சாப்பிட பிடிக்கல. அப்போ இட்லி சட்டியில் போடுவீங்க. இப்போ குக்கர். ஆமாம், குக்கர் தான் ஈஸி. இது நம்ம அடுப்பில் போட்டோம்னா அது பாட்டுக்கு வெந்துடும். அளவாக தண்ணி வச்சிட்டோம்னா நல்லா புது புதுன்னு நல்லா வெந்துடும். இல்லைன்னா அது வந்து கல்லறிக்கிட்டே இருக்கணுமா? ஆமாம், அது வந்து தீ எரிச்சு விட்டுக்கிட்டு இருக்கணும். அது அடி பிடிச்சாலும் பிடிக்கும். அடி விறகடுப்பில் தானே அடி பிடிக்கும்? கேஸ் அடுப்பில்? விறகடுப்பில். கேஸ் அடுப்பில் அடி பிடிக்காது. ஆனால் எது டேஸ்ட்டு? எனக்கு என்னமோ குக்கரில் பண்ணுறதே ஈஸியாக தெரியும். இது நேற்றுக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. என்ன? எவர் சில்வரில் பால் காய்ச்சுங்க. என்ன பால் காய்ச்சக்கூடாது?
சில்வரோ ஏதோ ஒன்று இல்லை ஏதோ ஒன்று நேற்றுக்கு கிண்டியிருந்தீங்களே, இது சோறு வடிக்கிறது, அதை வந்து சில்வர் பாத்திரத்தில் வடிப்பீங்களாம். அதே அதில் தான் வடிக்கணும், சில்வர் தவலையில் தான் வடிக்கணும். இதில் என்ன சொல்லியிருந்தோம்ல, வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் இருக்கா, அந்த இதில் வடிக்கிறோம், சில்வரில் தான் படிக்கணும். அது எனக்கு தெரியும்ண்ணா. அவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க சில்வரில் சாதம் வடிங்கள், சில்வரில் தான் சாதம் வடிக்கணும். காலையில் நான் ஓகேன்னு மெசேஜ் அனுப்பிச்சது. லக்ஷ்மிகாந்தம் அவங்க. ஓ, சில்வர் தவலையில் தான் சோறு வடிக்கணும். அது ஒரு நம்ம பொங்க பானை இருக்கு, அந்த பொங்க பானையில் வடிக்கலாம். அது ரொம்ப குண்டா உள்ள இருக்கு, அதில் தான் முத்துக்கு நான் சோறு வடிக்கிறேன். இல்லைன்னா ஒன்று வாங்கணும், சில்வரில் ஒன்று வாங்கணும். ஆனால் அது பழக்கமாயிடுச்சுன்னா அது நம்ம சில்வரில் தான் பண்ணணும். ஒழுங்கா சொல்ல போனால் சில்வர் வந்து உனக்கு வியாதி இல்லை, அலுமினியத்தில் பண்ணுறது வியாதி. அப்புறம் ஏன் அலுமினிய பாத்திரமே வாங்குறீங்க? அலுமினிய பாத்திரம் அந்த காலத்தில் விலை குறைச்சுன்னு வாங்கினாங்க. சில்வரும் விலை குறைச்சி தானே விற்கிது இல்லையா? சில்வர் விலை கூடன்னா அது இரும்பு தகடுன்னா. சரி, சில்வர் தவளை வாங்கினா எவ்வளோ வரும்? சில்வர் தவளை வாங்கினா இது இப்போ 200 வரும்னு நினைக்கிறேன், நம்ம சோறு குடிக்கிற அளவு தவளை. சரியா, அது நாளுக்கு எவ்வளோ நாள் கிடக்கும்? அது பாட்டு கிடக்கும், நிறைய நாளைக்கு கிடக்கும். அப்புறம் என்ன, அது வாங்க முடியாதுனே. அது வாங்கணும். இது எது வாங்கினீங்கன்னா நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறது வாங்கினா எது இப்போ திரும்ப வாங்கினா 50 ரூபா 60 ரூபா தான் வரும். அப்படியா? ஆமாம், 50 ரூபா தானே? ஆமாம். ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி. ரெண்டாவது அதில் ஏதோ ஒன்று இது ஆகுது, அது பண்ணக்கூடாது. நான் எனக்கு தெரியும், ஆனால் வாங்குறதுக்காக யோசிச்சுக்கிட்டு வாங்கலை. சில்வர் தவளையில் தான் வடிக்கணும், அது எனக்கு தெரியும். சில்வர் வந்து உனக்கு சூடு பண்ணாலும் அதோட இது வந்து இதுங்காது, அப்படியே இருக்கும். அதுல இருந்து எதுவும் நமக்கு சாப்பாட்டுல கலக்காது. இதே அலுமினியம்னாக்கா அதுல இருந்து வர்ற ஏதோ ஒண்ணு, இந்த அலுமினியத்துல என்னமோ ஷைனிங்க்கெல்லாம் போடுறாங்க பாரு, அது என்னமோ இந்த தருண் சுந்தர் சொல்லும்ல, எங்களுக்கு கையில விட்டுனா கூட கை பொத்து போயிரும்னா, இது அது என்ன பூச்சி, பூச்சி, அந்த பூச்செல்லாம் இருக்கிறதுனாலதான் அலுமினியத்தை சாப்பிட்டோம்னா நமக்கு நோய் வருது. அதுல அலுமினியத்துல வச்சு சாப்பிட்டா நோய். ஆனா இல்லாதவங்களாம் அதுல தான் பண்றாரு. சில்வர் வந்து அப்படியே இருக்கும். நம்ம அதனாலதான் குழம்பெல்லாம் நம்ம மாத்தி ஏறுறது. குக்கர்ல வச்சாலும் குக்கர்லயே வைக்க மாட்டேன், குழம்பு வைக்கிற நேரம் மட்டும் குக்கர்ல வைப்பேன், மிச்ச நேரம் மாத்திடுவேன். உங்கள்ட்ட சில்வர் பாத்திரம் நிறைய இருக்கா? இந்த பாத்திரம் நிறைய? சில்வர் பாத்திரம் ஊத்துறது நிறைய இருக்கு. நம்ம அடுப்புல வைக்கிறது இந்த இப்ப இண்டெக்ஸ் வேல்யூல வாங்குறாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் நம்மள்ட்ட இல்லை. இண்டெக்ஸ் வேல்யூல எல்லாரும் சில்வர் தான் வாங்கி சமைக்குதுங்க. இப்ப இந்த கடாய் மாதிரி எல்லாம் இண்டெக்ஸ் வேறுனா இண்டெக்ஸ் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்குதுங்க எல்லா பிள்ளைகளுமே. அதுல வாங்கிதான் கடாய் இருப்பு சட்டி மாதிரியே கைமுடி வச்சு இருக்கு. இந்த வினோத் சீதா வினோத் இல்ல, ஐஸ்வர்யா, அது என்ன சங்கீதா வினோத், அதெல்லாம் இப்ப கிஃப்ட் வந்துச்சு போல கிரகப்பிரவேசத்துக்கு, அதுலதான் சமைக்குது இப்ப. அதெல்லாம் இண்டெக்ஸ் வேல்யூல வாங்கி நிறைய சில்வர் பாத்திரங்கள் விலை கொஞ்சம் கூட தான். 3 பாத்திரம் வாங்கினா 3000 ரூபா வரும்னு நினைக்கிறேன். விலை கொஞ்சம் கூட தான், ஆனா நல்ல அது எந்த கெடுதலும் இல்லை, அப்படியே வச்சா கூட. இது குக்கர்ல எல்லாம் நம்ம அலுமினியம் குக்கர் தானே, குக்கருமே சமைக்க கூடாதுன்னு தெரியும், ஆனா வேற வழி இல்லாம தான் சமைச்சுக்கிட்டு இருக்கோம். சில்வர் குக்கர் சமைக்கலாம், சில்வர் குக்கர் சமைக்கலாம். எனக்கு தெரியும். அது முத்துமனை வீட்டுலாம் அதனால சில்வர் குக்கர் வச்சிருக்காரு அவரோட. அந்த குட்டி எல்லாம் சில்வர் குக்கர். சில்வர் என்ன இதை விட கொஞ்சம் கூட வருது. ஆமா, கூட வரும், நோய் இல்லை. அப்படியே சில்வரை விட சிறந்த பாத்திரம் இருக்கா இல்லையா? இல்ல, சில்வரை விட சிறந்த பித்தளை. ஆனா பித்தளையும் உனக்கு வந்து அதோட விளக்காம கொள்ளாம வச்சோம்னா பாய்ச்சி பிடிச்சிச்சுன்னா அதுல வச்சு நம்ம சாப்பிட்றதும் விஷம் மாதிரி ஆகி போயிடும். பித்தளை செம்புல இளநீ எல்லாம் ஊத்துனா அது விஷம் மாதிரி ஆகி போயிடும். அது சாப்பிட்டோம்னா செத்தே போயிடும். பித்தளையும் யூஸ் பண்றது பார்த்து யூஸ் பண்ணணும். குடிக்கிற தண்ணி பித்தளை தவளை வச்சோம்னாக்க டெய்லி விளைக்கழுவி நீட்டா வச்சு புழங்கணும். சும்மா அதுல பாசி கீசி முடிச்சு அதோட குடிச்சோம்னோ விளக்காம கொள்ளாம அது மேற்கொண்டு பிரச்சனையில கொண்டாந்துட்டு.
சில்வர் தான் எல்லாத்துக்கும் பெட்ரு. சில்வர் எந்த தன்மையும் மாறாது, அப்படியே இருக்கும். தண்ணி குடிக்கிறது மம்மி? தண்ணி குடிக்கிறதுமே சில்வரை விட தண்ணி குடிக்கிறது பித்தளையில தான் குடிக்கணுங்கிறாருப்பா. பானையில் குடிக்கலாம். என்னை கேட்டால் இந்த வெயில் காலத்தில் பானையில் வைக்கலாம். மணல் அள்ளி போட்டு கீழே மணல் போட்டு அது மேலே பானையை வச்சோம்னா நல்ல கூலிங்காக இருக்கும் தண்ணி. அந்த காலத்தில் வீட்டில் ஒரு மூலையில் பானை இதை வச்சுருப்பாரு, தண்ணி வச்சுருப்பாரு பானையில். அது மோந்து குடிச்சா ஐஸ் வாட்டரை விட மிஞ்சி போயிடும், சூப்பராக இருக்கும். பானையில் தண்ணி வச்சு குடிச்சா நல்ல ஜில்லுன்னு இருக்கும். ஜில்லுன்னு இருக்கும். ஆமாம். ஆனால் பானை புதுசாக மாற்றணும். ஒரு 2 வருஷத்துக்கு ஒருவாவது பானை மாற்றிடணும், இல்லைன்னா அந்த ஜில்ஜிலிப்பு வராது. புது பானையில் தான் வரும். புது பானையில் தான் வரும். அதே அந்த வேர்வையை கற்கும், இந்த கூலிங்க புள்ளி புள்ளியாக பானையில் பின்னாடி. ஆனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிற தண்ணியை விட பானையில் குடிக்கிற தண்ணி. ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறது கெடுதி, பானையில் வச்சு குடிக்கிறது நல்லது. பானை வந்து இந்த வேண்டாத கழிவுகள் எல்லாம் அடியில் உறிஞ்சிக்கிட்டோம். இப்போ நம்ம மண்ணுக்கு இருக்கணும், மண் இருந்தால் கூட பானையில் ஊட்டிக்கிட்டு நமக்கு மோக்கும் போது சுத்தமான தண்ணியாக தான் வரும் பானை. நம்ம ஊர்ல எல்லாம் பாரு, எந்த பொன்னாச்சி தண்ணி வெறும் மண்ணு கலர்ல தான் இருக்கும். ஆனா பானையில ஊற்றி வச்சு குடிச்சு தானே அவங்க எல்லாம் குடிக்கிறாங்க. பொன்னாச்சி தண்ணி டேஸ்டா இருக்கும். ஆனா அது கிட்னிக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாத, மண்ணோட தான் குடிக்கிறாங்க அவங்க. மண்ணு மாதிரி தான் இருக்கும் அது கலரே. கலர் ஆமாம், ரோஸ் கலர். அவங்க எல்லாம் எத்தனை வருஷமா அதுதான் குடிக்கிறாங்க, ஒன்றும் பண்ணலை. கிட்னிக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அந்த ஊர்லயே அதானே தண்ணியா இருக்கு. தண்ணியா அதுதான் அந்த ஊர்லயே பொன்னாச்சி தண்ணி. பேரூராட்சி தண்ணி விட மாட்டாங்க. பேரூராட்சி தண்ணி இப்போ விடுறாரு. ராயபுரத்துலையும் விடுறாரு. முன்னாடிதான் பொன்னாச்சி தண்ணி, இப்போ பேரூராட்சி தண்ணி விடுறாரு. ஆனா அதை குடிக்க மாட்டேங்கிறாங்க. பொன்னாச்சி தண்ணி தான் குடிக்கிறாங்க. சமைக்கிறதுக்கு தான் பேரூராட்சி தண்ணி சமைக்கிறாரு, சோறு குடிக்கக்குள்ள. அதுக்கு பழக்கம் ஆயிடுச்சுன்னா, இப்போ 20 வருஷமா அந்த இடத்துல போய் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம்னா அதுதானே பழக்கமா. அது ஒரு கூட கொண்டாந்துடுறாங்க எல்லாரும். நம்ம தெரு சைடும் கொண்டு போவாங்கல்ல. ஆமா. ஆனா மண்ணா இருக்கு, அது ஒண்ணும் பண்ணாதான்னு தெரியல. மண்ணு கலர்ல தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி. அதுதான் காலாகாலமா குடிக்கிறாங்க. ஃபில்டர் பண்ண மாட்டாங்களா? ஃபில்டர் பண்ணல, தேத்தாங்கொட்டை பானையில் போடுவாங்க. தேத்தாங்கொட்டையை உரைச்சிக்கிட்டு பானையில் போட்டுட்டு அந்த தண்ணியை ஊற்றுவாங்க. அது தெளிஞ்சிரும் போல. தெளிஞ்சிருமே, மோக்கையில் வராது. தேத்தாங்கொட்டைன்னு ஒரு கொட்டை இருக்குது, அதை தேய்ச்சி விட்டு போடணும் பானையில். அது விற்கும் கடையில். போட்டால் ஃபில்டர் ஆயிருமா? ஃபில்டர் ஆயிரும். ஆமாம். இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறது பெஸ்ட்டா இல்லை ஃபில்ட்ரு? நீங்கள் சொன்னீங்கல்ல வீட்டில். இல்லை, ஃபில்டர்லாம் கெடுது. இந்த மாதிரி தண்ணி தான் பெட்ரு. நேச்சுரலாக அவ்வளோதான். அது நம்ம ஃபில்டர் வாங்கி வச்சா கூட அதுவே கெடுதுதான். அதெல்லாம் வேறு வழி இல்லைன்னா அப்புறம். ஆமாம். இப்போ ஏதோ ஒன்று தண்ணி குடிச்சு தானே ஆகும். குடிக்காமல் இருந்தால் செத்து போயிடுவோம். குடிச்சா ஏதோ கொஞ்ச நாளைக்காவது இருப்போம், அவ்வளோதான். தண்ணி பிரச்சனை கொஞ்சம் பெருசாக இருக்கு. ஆமாம். நம்ம ஊரில் மட்டும்தானே இல்லை வேறு சிட்டிகளில்? எல்லா ஊர்லேயுமே இருக்குது தண்ணி பிரச்சனை. நீங்கள் சொல்லுவீங்கல்ல, திண்டுக்கல்லையா ஈரோட்லையா? திண்டுக்கல்லாம் நைட்டு 1 மணிக்கு வரும் குடிக்கிற தண்ணி. அநியாயம் தானே. 1 மணிக்கு எல்லாரும் தூங்குவாங்க தானே. அப்போ தான் நிறைய பேர் பிடிக்க மாட்டாங்கன்னு விடுவாங்களா? ஆமாம். இப்போல்லாம் ஈஸியாக விடுவாங்களா இருக்கா? அப்போ அந்த காலத்தில். ஆனால் அந்த காலத்தில் அரிமளத்துலலாம் நல்லா தானே தண்ணி இருந்துச்சு. கேணியில் தான் தண்ணி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ. ஓ, இந்த ஊராட்சியிலேருந்து விட மாட்டாங்க. ஊராட்சியிலேருந்துலாம் விடலை இப்போ. கேணி தண்ணி அப்படியே குடிக்க முடியாது மம்மி? கேணி தண்ணி அப்படியே குடிக்கலாம். கேணி தண்ணியெல்லாம் அப்படியே குடிக்கலாமா? நல்லா. அது வந்து இது ஊத்துல தானே வருது, தெளிவாக வரும். அதுவா தண்ணி உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். ஊத்துலேருந்து வர்ற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். கல்லுக்கு இடையில அந்த ஊத்து கண்ணு தொடங்கும். கண்ணு இருக்கும், ஊத்து கண்ணு, அதுலேருந்து வரும். ஒரு ஆழமாக ஓட்ட மாதிரி போட்டு விட்டுருவாள், அதுலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம். இப்போ போர் போடுற மாதிரி இல்லை, அது என்னமோ ஊத்துன்னு சொல்லுவாங்கப்பா. ஊத்துலேருந்து அடியில் கூழாங்கல்ல நிறைய போட்டோம்னா ஊறி ஊறி மேலே வருமா? தெரியல எப்படி.
நீங்கள் கேணி நோண்டையில் பார்த்தது இல்லையா? கேணிலாம் ஆழத்துல இல்லை, நம்ம இறங்கியே பார்க்குறோம். இறங்கியெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் கேணியில் குளிச்சிருக்கீங்க? இறச்சி இறச்சி குளிச்சிருக்கோம், மேலே இறச்சி. எத்தனை விக்கெட்டு மம்மி இறக்கணும்? நாங்களாம் இஷ்டத்துக்கு இறச்சி குளிப்போம், நல்லா ஜாலியாக இருக்கும். யாரும் கேட்க மாட்டாங்களா? யாரும் கேட்க மாட்டாங்க. நாங்கள் பின்னாடி கொல்லை பக்கம் வந்துடுவோம். குளிக்கணும்னா 10 மணி போல எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாரும் ஃப்ரெண்டில் இருப்பாங்க, ஒவ்வொருத்தராக வந்து குளிச்சுட்டு போவோம் ஜாலியாக. பின்பக்கம் கொல்லை பக்கம் கிணத்து திட்டு மாதிரி கட்டியிருப்பா, அதுல துவைச்சு செடி நான் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜாலியா குளிப்போம். அந்த தண்ணி ஆனால் பிடிச்சி வச்சா ஜில்லு இப்போ போயிருமா? பிடிச்சி வைப்பாங்க, விளைக்கல் எல்லாம் பிடிச்சி தண்ணி வச்சுக்குவாங்க, பிடிச்சி வைப்பாங்க. குளிக்கிறது மட்டும் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுக்கலாம். குளிக்கிறது மட்டும் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுக்குவோம். நல்லா இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கெல்லாம் ஜில்லுன்னு இருக்கும் மேலே ஊற்றுனோம்னா. அப்படி கடகாவோட ஊற்றிக்கிறது, அப்படியே கடகாவளியோட அப்படியே ஊற்றிக்கிறது. அப்போ அந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கை தான், ஒரு சுகம்தான். அதெல்லாம் நினைச்சாவே நல்லா இருக்கு. இப்போ வாழ்கிற வாழ்க்கை பிடிக்கவே இல்லை. அப்போ வந்து இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, இவ்வளவு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சாப்பிட்டோமா தூங்கினோமா ஏதோ வளர்ந்தோமா என்ன. இப்போ அப்படி இல்லை, நீ அவனை விட நான் கூட சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சு. அதனால எதையுமே நம்ம நிம்மதியா என்ஜாய் பண்ணவே முடியல. உள்ள லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியல. இப்போ ஒன்று சாப்பிட்டா கூட நிம்மதியாக சாப்பிடுவோம், சாப்பிட முடியாது. சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன இருக்குன்னு பார்க்க மாதிரி. இப்போ ரொம்ப நம்ம பொறுப்புணர்ச்சியோடு இருந்துக்கிறதுனால எந்த ஒரு நிம்மதியும் நம்மளால பார்க்க முடியல. அப்போ வந்து அப்படி கிடையாது, ஜாலியாக குளிப்போம். இன்னைக்கு லீவு தான், குளிப்போம். எத்தனை மணிக்கு குளிச்சுட்டு வந்தாலும் யாரும் கேட்கவும் மாட்டாங்க. காணுமே கிணத்தறிக்கு போனவங்களேன்னு யாரும் கேட்கவே மாட்டாங்க. அவங்க வீட்டு வேலையை பார்த்துட்டு கிணத்தடி திட்டு வழுக்குமா மம்மி? ஆமா வழுக்கும். தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தா பாஸ். ஆமா வழுக்கும். துவைக்கிற கல்லு உயரமா போட்டிருப்பாங்க, அதுல கஷ்டப்பட்டு இப்படி எல்லாம் குமிஞ்சிட்டு துவைச்சோம்னா போதும், துவைச்சிடலாம். துவைச்சிட்டு தண்ணி இதுன்னு அலசிவிட்டு அதுக்கப்புறம் குளிக்கிறது. துவைச்சிவிட்டு தான் அலசி குளிப்போம், நல்லா இருக்கும். இப்பதான் வாழ்க்கையே மாறி போச்சு, ரொம்ப பொறுப்புணர்வோடு இருக்க. அப்படி இருந்தாலும் நோய் நொடியாது இது அப்பா என்னடா வாழ்க்கைங்கிற மாதிரி இருக்கு. இந்த இதுதான் பயமா இருக்கு, நோய் நொடிதான் ரொம்ப பயமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். யாரை கேட்டாலும் ஏதோ ஒரு பிரச்சனை. இந்த அன்னைக்கு யூடியூப்ல பாக்குற ஒரு பொண்ணு, அதுக்கு வந்து என்னமோ பிரச்சனையா, திரும்பி சின்ன வயசு புள்ளதான். பயமா இருக்கு, வாழ்க்கையே பயமுறுத்துற மாதிரி இருக்கு. அப்போதெல்லாம் கவலை இல்லாத காலமா இருந்துச்சு, எப்படி காலமா. ஏதோ கொஞ்ச காலம் வாழ்ந்தோம் நாங்க, நீங்கெல்லாம் அந்த வாழ்க்கையும் இல்லை. எந்த நேரம் என்ன நடக்குமோ பயந்துட்டு இருக்கேன். ஆனா அந்த காலத்துல கார் இல்லை, இப்ப நாங்க கார்ல வரோம். ஆமா கார், நீங்க இதெல்லாம் என்ஜாய் பண்றீங்க. ஆமா உங்களுக்கு பஸ் டிராவல் பிடிக்குமா கார் டிராவல் பிடிக்குமா? பஸ் டிராவல் பிடிக்குமா கார் டிராவல்? அதுதான் அது இது நேரம். ஏமே உங்களுக்கு பஸ் டிராவல் பிடிக்குமா கார் டிராவல் பிடிக்குமா? கார் டிராவல் தான் பிடிக்கும். இதுனா சௌரியமாக நிறுத்திக்கலாம், பாத்ரூம் தான் போய்க்கலாம், சாப்பிட்டுக்கலாம், தூங்கிக்கலாம். நல்லா ஓட்டுறாளா இருந்தா. நம்ம லாஸ்ட் நாள் நான் ஓட்டிகிட்டு வரல, தூங்கிட்டு வந்தீங்கல்ல. எனக்கு ரொம்ப டயர்டு, வெளில நான் எந்திரிச்சது இல்லை, அதனால டயர்டு. நான் ஓட்டினது சுகமா இருந்துச்சா? நான் ஓட்டினது சுகமா அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு. எங்கேயும் போய் மோதி அறியணும். ஏன் போய் மோதுற ரோட்ல? இப்போ புதினா கொத்தமல்லி ஆகிறீங்களா? ஆமா, அது இதே கழுவிட்டு அரைக்கணும். நீ கழுவி தரணும்னு சொன்னால்தான் ஒன்றும் பண்ணலை. எல்லாத்துலேயும் நான் தான் கை வைக்க வேண்டியதா. வலியை நம்ம கை வச்சாதான் பூர்த்தி அடையுது. திங்கிறது மட்டும் நீங்கள் திங்கணும்.
ம் நான் இத்தனை வேலையும் பார்த்து சாப்பிட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ம் அதான் என்னோட மைனஸ். ஏன் எல்லா பொறுப்பும் வேலையும் பார்ப்பேன், என்னால் சாப்பிட முடியாது. இவ்வளோ வேலையும் பார்த்துட்டு சாப்பிடணும்னா சாப்பிட ஏன் முடியாது. யாரும் தட்டை வாங்கி வச்சுக்குவாளா? இல்லை, சாப்பிட முடியாது. வேலை பொறுப்பாக பார்க்குறவங்க சாப்பிட முடியாது. ம் சும்மா காயாக போய் சாப்பிடலாம். ம் வேலையெல்லாம் ரிஸ்க்காக எடுத்து பார்த்துட்டு சாப்பிடணும்னா சாப்பிட முடியாது. ஹோட்டலெல்லாம் இவர் சமைக்கிறவர் சாப்பிட மாட்டாரா? அவர் காயாக கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் சாப்பிடுவார், உடனே எல்லாம் சாப்பிட முடியாது. விநாயகர் ஹோட்டல்லலாம் அவர் தோசை போட்டுக்கிட்டு இருப்பார். திடீர்னு பசி வந்துருச்சுன்னா அவருக்கு 2 தோசையை போட்டு கொண்டே வச்சு சாப்பிட்டுட்டு சட்னி ஊற்றி சாப்பிட்டு திரும்ப வந்து வேலையை வைப்பார். பசி வந்த உடனே. அவங்களும் அவங்க விட்டுருன்னு இல்லை, பொறுப்பாக எல்லாம் செய்யல. அவங்க வேலைக்கு தானே வரைங்க. ஒரு இதுவாக போச்சு இல்லை, எப்படியா கொண்டவங்களுக்கும் பசிக்குது. இல்லை, இன்னைக்கு என்ன வேலை ஆனாலும் ஆகாட்டியும் பசி வந்துருதான். நீங்கள் இப்போ காலையில் கூட்டுங்க, காலையில் விளக்குங்க, என்ன வேணாலும் காலையில் வேலைக்கு போங்க. வந்து நிறைய அன்னதானம் இதெல்லாம் போடுறாங்க. அந்த காலத்தில் அதெல்லாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கீங்க, அன்னதானம்லாம் இவ்வளோதெல்லாம் இல்லை. இப்போ வந்து வெளியில் சாப்பிட்றவங்க எப்படியும் நல்லா சாப்பிட்டு அவங்களே இருந்துடலாம். ஏன்னா நிறைய இடத்துல அன்னதானம் அது இதெல்லாம் பண்ணுறாங்க. என்ன அந்த காலம் இதெல்லாம் கிடையாது. வீட்டில் சமைச்சு சாப்பிட்றவங்க தான் ஒழுங்காக சாப்பிட்டு இருக்க முடியும். இப்போதான் எங்கே பார்த்தாலும் அன்னதானம், நல்ல தானம் தர்மம் எல்லாம் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் அதெல்லாம் ரொம்ப கிடையாது. இந்த காலத்தில் வெளியே சாப்பிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி அன்னதானம் போடுற இடத்துலாம் சாப்பிட்டா செலவு குறைச்சி தான் வரும். அப்புறம் ஹோட்டலுக்கு கொடுக்குற காசு கம்மியாக தானே வரும். ஆனால் இங்கே கூட்டமாக இருக்கும்ல. ஆமாம், அதுலேயும் தான் போய் சாப்பிட்டாரு. கூட்டம் இல்லாத இந்த சத்திரம் கோயிலில் போட்ட ஆரம்பமே நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்டில் சாப்பாடை போட்டான்னா எந்த நேரம் வேணாலும் போய் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருந்துச்சு அளவும். ஆனால் வந்து திருப்தி அடைஞ்சு எந்த நேரம் வேணாலும் ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போனோம், வீடு மாதிரியே சாப்பிடலாம். போன உடனே சாமியை கும்பிட்டோம், இந்த போய் சாப்பிட்டோம், இந்த கிளம்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப நாளாவே அப்படித்தான் போடுறாங்க. ஒரு கொட்டகை ஒரு இடத்துல இந்த விலங்கின் கோயில் எல்லாம் ஒரு நாள்ல சாப்பிட்டு இருக்கோம்ல. அப்ப கூட்டம் எக்கச்சக்கமா, கூட்டத்துக்குள்ள நான் போறதா நீ போறதா அப்படின்னு அவங்க சாம்பாரை ஊத்துங்க, இதை ஊத்துங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப அதுக்கு அடிச்சு குடிச்சுக்கிட்டு எல்லாம் சாப்பிடறவெல்லாம் நிறைய பேர் எல்லாம் போறது இல்லை. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அப்படிலாம் போறது இல்லை. ரொம்ப பேர் அதெல்லாம் போறது. எல்லாருமே வீட்லயே சமைக்கிறது. எல்லாமே வீட்லயே தான் சமைக்கிறது. ருசியான சாப்பாடு வேணும்னா கொஞ்சம் போகலாம். ருசியான சாப்பாடு வீட்டில் ஒரு வெஞ்சனம் ஒரு குழம்பு வச்சு கூட நல்லா பண்ணி சாப்பிடலாம். இப்போ அதெல்லாம் அந்த காலம் மாதிரியும் இந்த அன்னதானத்துக்குலாம் நிறைய பேர்லாம் நிற்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ எல்லாமே மாறி போச்சு, பணத்துக்கு இதுவாக போச்சு. சரிவா, இப்போ சாப்பாடுக்கான இம்பார்ட்டன்ஸ் குறைச்சிருச்சு, பணத்துக்கான இம்பார்ட்டன்ஸ். பிரியாணிக்கு இது என்னென்ன வைக்கிறீங்கன்னு சொல்லி, பூண்டு இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு, இது வந்து இது பிரியாணிக்கு தக்காளி வெங்காயம், இது வந்து குழம்புக்கு வெங்காயம் மட்டும் வந்து நறுக்கணும். வா போய் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா காலையிலே போய் மட்டன் எடுத்துகிட்டு வந்து மட்டன் பிரியாணி, காலையிலே மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு வைக்கணும். இந்த மட்டன் குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன், மட்டன் குழம்பு வைக்கணும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ் லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுட சாதம். ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க சில்வர் இதிலே சாதம் வடிங்கன்னு. அது மாதிரி சில்வர் இது வீட்டில் இருந்துச்சு, அதை எடுத்து சாதம் வடிச்சிட்டேன். அதுவும் அதுக்கு தகுந்த மூடிங்க இருந்துச்சு, அதுலேயே சாதம் வடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சொன்ன மாதிரியே புதுசு. இவ்வளோ நாள் வச்சுட்டு தான் அதில் வடித்தேன், இப்போ இது எடுத்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி கொஞ்சம் இருக்குது. பிரியாணி, மட்டன் குழம்பு திக்காகவே வச்சுட்டேன். போதும், இன்றைக்கி ஒரு நாளைக்கு தான் போதும்ன்ட்டு வச்சுட்டேன். தயிர். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச். வாங்க சாப்பிடலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.